ஒரு ஊரில் ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா வந்து அவருடைய நாட்டில் உள்ள ஒரு ஏழையான மனிதனோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் அவருக்கு ரொம்பவும் தாகமாக இருக்கனால தண்ணி கேட்குறாரு. அப்போ வந்து அவர் கிச்சனில் போய் தண்ணி எடுக்க கப் எடுக்கும்போது அது ரொம்ப அழுக்காக இருக்கனால அது சுத்தம் செய்யக்கு கிட்ட இருக்க ஆற்றுக்கு போய் அது நல்லா சுத்தம் செஞ்சுட்டு வரும்போது ராஜா அங்கேருந்து போயிடுறாரு. இன்னொரு நாள் ராஜா வராரு. அவருக்கு ரொம்பவும் பசியாக இருக்குது, சாப்பாடு கேட்குறாரு. இவர் திரும்பியும் தட்டெடுக்க போகிறாரு, அது ரொம்ப அழுக்காக இருக்குது. திரும்பியும் போய் ஆற்றுல கழுவிட்டு வரக்குள்ளாடி ராஜா போயிடுறாரு. மறுபடியும் ஒரு நாள் வராரு. அவருக்கு ரொம்பவும் களைப்பாக இருக்கனால கொஞ்சம் பாய் கேட்குறாரு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கு. அந்த பாய் ரொம்ப அழுக்காக இருக்கனால அந்த ஏழை மனிதன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம இதில் தூங்கினா கூட பிரச்சனை இல்லை, ராஜாவை எப்படி இதில் தூங்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் திரும்பியும் ஆற்றுக்கு போய் அதை கழுவ கொண்டு போகிறான். கழுவு போயிட்டு ரெண்டாவது பார்க்கும்போது ராஜா திரும்பியும் போயிடுறாரு. இதே மாதிரி இருக்கனால அந்த ஏழை மனிதனுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. சரி, ராஜா 2-3 வாட்டி வரும்போதுமே நம்மளால் எதுவுமே கொடுக்க முடியலன்னு சொல்லி அவன் ரொம்பவும் வருத்தப்படுவான். அதனால என்ன செய்கிறான்னா, அவன் வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே ரொம்ப சுத்தமாக வைக்கான். இனி ராஜா என்ன கேட்டாலுமே நம்ம கொடுக்கணும்னு சொல்லி ரொம்பவும் சுத்தமாக வைக்கான். ராஜா அதே மாதிரி ஒரு நாள் வராரு. அவன்கிட்ட எதுவுமே கேட்கல, நீ என்னுடைய அரண்மனையில் ஒரு வேலைக்கு வரணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவனுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம நிறைய பாவம் செஞ்சுருப்போம். தேவன் நமக்கு உணர்த்தும் போது ஒரு பாவத்தை விட்டு வெளியே வராமல் நம்ம செஞ்ச எல்லா பாவத்திலேருந்தும் வெளியே வரணும். எப்படி அந்த ஏழை மனிதன் ஒரு வாட்டியும் ஒன்றை மட்டும்தான் சுத்தம் பண்ணான். லாஸ்ட்டு எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணும்போது அவனுக்கு அரண்மனையில் ஒரு வேலை கிடச்சிது. அதே மாதிரி நம்ம பாவம் எல்லாமே தேவன் உணர்த்தும் போது நம்ம அதை மாற்றிக்கிட்டோன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம்.